வாக்கெடுப்பு. ஆனால் 5 வருடத்தில் 5 வருடத்திற்குள் அல்லது என் வாழ்நாளுக்குள். டாக்டர் அம்பேத்கர், நேரம் முடிந்தது. மிஸ்டர் காந்திக்கும் டாக்டர் அம்பேத்கருக்கும் இடையில் நிலவிய கருத்து வேறுபாடு வாக்கெடுப்பு நிபந்தனையின்றி பூனா ஒப்பந்தத்தின் மூலம் முடிவுற்றது. டாக்டர் அம்பேத்கரும் மாளவியாவும் கையெழுத்திடுகின்றனர். இதன் காரணமாக காந்தியின் உண்ணாவிரதம் ஒரு முடிவுக்கு வருகிறது. டாக்டர் அம்பேத்கர், நீங்கள் மறுபடியும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள். என்னவென்று சொல்வது மிஸ் எப்ஸ்டின்? என் வாழ்க்கை அப்படி செல்கிறது. உண்மை நிலையை கூற வேண்டும் என்றால், இன்று இந்துக்களால் அதிகமாக வெறுக்கப்படும் மனிதனே நான் தான். அவர்கள் அனைவரும் என்னை ஒரு துரோகியாக, இந்து மதத்தை அழிக்க வந்தவனாக, இந்த தேசத்தின் ஒரு பரம விரோதியாக சித்தரிக்கிறார்கள். இந்த பரபரப்பெல்லாம் ஓய்ந்த பிறகு வரலாற்று ஆசிரியர்களின் வாழ்க்கை சம்பவங்களை விருப்பு வெறுப்பின்றி ஆராய்ந்தார்களே ஆனால் நான் இந்த தேசத்திற்கு செய்த சேவை அனைவருக்கும் தெரிய வரும். ஒருவேளை அது நடக்காவிடில் அதை பற்றி நான் கவலைப்படுவதாக இல்லை. தாழ்த்தப்பட்டவர்கள் என்னுடைய முயற்சிகள் மீது முழு நம்பிக்கை வைத்துள்ளார்கள். நான் அவர்களின் இதயங்களில் குடியிருக்கிறேன். அதைவிட வேறு என்ன வேண்டும்? டாக்டர் அம்பேத்கர், ஆலய பிரவேச மசோதாவில் உங்கள் ஆதரவை சுப்பராயனுக்கும் ஐயங்காருக்கும் அளிக்க வேண்டும். நான் இந்த மசோதாவை ஆதரித்த பின் 4 வர்ணத்தையும் ஜாதி அமைப்பையும் ஒழிக்க போராடினால் நீங்கள் எந்த பக்கம் இருப்பீர்கள்? அப்படியே நான் 4 வர்ணத்தை ஏற்றுக்கொள்வதானால் அதற்கு தங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்? பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், அதை தலைகீழாக மாற்றி சூத்ரனை முதலில் வைப்பீர்களா? டாக்டர் அம்பேத்கர், நான் ஒரு இந்து என்பது அந்த குலத்தில் பிறந்த ஒரு காரணத்தால் மட்டுமல்ல, கொள்கையாலும் விருப்பத்தாலும் கூட நான் இந்துதான். தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடே நான் அறிந்த இந்து மதத்தில் இல்லை. ஆனால் வர்ணாசிரம தர்மத்தை நீங்கள் எதிர்க்க விரும்பினால் நான் உங்கள் பக்கம் இல்லை. காரணம், வர்ணாசிரமம் இந்து மதத்தின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம், ஒரு தர்மம். அப்படி என்றால் நானும் உங்கள் பக்கம் இல்லை பாபுஜி. எங்களுக்கு விமோச்சனம் என்பது அரசியல் உரிமையில் மட்டுமே கிடைக்கும். புனித யாத்திரைகளிலோ அல்லது உண்ணாவிரதத்தாலோ கிடைக்காது. நான் வருகிறேன். ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். உண்ணாவிரதம் என்ற ஆயுதத்தை அடிக்கடி பயன்படுத்தாதீர்கள். உங்கள் உயிர் விலைமதிப்பற்றது. இந்த நாட்டிற்கு நீங்கள் தேவை.
உங்களுக்கு புத்தகங்கள் தான் உயிர். ஆனாலும் இது அதிகம். சாஹிப், புத்தகங்களுக்காகவே வீடு கட்டியிருக்கிறீர்கள். அடுத்த வாரம் பார்லிமெண்ட் கமிட்டி கூட்டம் இருக்கிறது. நான் லண்டன் செல்ல வேண்டும். ரமா, வா இங்க உட்காரு. எனக்கு ஒரு ஆசை சாஹிப். தெரியும் ரமா. அடுத்த முறை உனக்கு வைத்தியம் பார்க்க நான் அமெரிக்கா அழைத்து செல்கிறேன். இல்ல, அதுதான் சரி. நான் போக ஆசைப்படுறது பண்டரிபுரம். அங்க இருக்கிற ஆண்டவர் விட்டோபாவை நான் தரிசிக்கணும். ஒரு தடவை கூட்டிட்டு போவீங்களா? அந்த கடவுளுக்கு தீண்டத்தகாத மக்களாகிய நம்மை சிறிதும் பிடிக்காது. அவர் நமக்கு தரிசனம் தரமாட்டார். நமக்கு இறங்காத அந்த கடவுள் நமக்கு மட்டும் எதற்கு? நாசிக்ல ஆலய பிரவேசத்துக்கு போராடினீங்களே. ஆம், அது நம் உரிமையை நிலைநாட்ட, ஆண்டவரை தரிசிப்பதற்கல்ல. இந்துக்கள் என்று அழைக்கப்படும் நமக்கு அந்த கடவுளை வணங்கும் உரிமையும் உண்டு என்று எடுத்துச் சொல்ல. எல்லா தீண்டத்தகாதவர்கள் மாதிரி நானும் தூர நின்று தரிசி. இல்லை 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 ரமா, நான் சொல்வதை புரிந்து கொள். இனம் பிரித்து பார்க்கும் கடவுள் கடவுளே அல்ல. அது வெறும் கல்தான். கடவுள் நம் இதயங்களில் இருக்கிறார். நம்மை ரட்சிக்காத கடவுளிடம் கருணையை தேடிச் சென்று நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். நமக்கென்று ஒரு பண்டரிபுரத்தை நாமே தோற்றிருப்போம். அன்புள்ள பாபுராவ், சோதனையான காலம். சட்டக்கல்லூரி முதல்வராக பாடத்திட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வர முயல்கிறேன். மக்கள் தொண்டையும் குடும்ப கடமைகளையும் ஒரே நேரத்தில் ஆற்ற வேண்டிய நிலையும் இருக்கிறது. ரமாவின் உடல்நிலையும் கவலை தருகிறது. அவள் உடல் மெல்ல மெல்ல நலிந்து வருகிறது. முடிந்தவரை முயற்சித்து விட்டேன். இதை சாப்பிடு, உடல் நலமாகும். வேண்டாம் ரமா, சிறந்த டாக்டரை வரவழைக்கிறேன். இனி பயனில்லை. உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன். எனக்கு என்ன குறை? நல்ல கணவர். மரணத்தை கண்டு எனக்கு பயமே. பல பல மரணம் பார்த்து விட்டேன். என் அம்மா, அப்பா, உங்கள் பெற்றோர்கள், அத்தை, உங்கள் அண்ணா, என் அருமை மக்கள், ரமேஷ், கங்காதர், இந்து, ராஜரத்னா, எல்லோரும் இருந்ததை நான் பார்த்தேன். சாஹிப், மழை என்கிறதா? மழை பெய்கிறது. உனக்கு ஒன்றுமாக நீ என் உயிர். உனக்கு தெரியாது என் தனிமையின் துயரம். தளர வேண்டாம். போராட்டத்தை தொடருங்கள். நாமே யஷ்வந்த். ரமா,
டாக்டர் சாப், ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். காரியங்களை அவள் கடைசி ஆசை வெள்ளை ஆடை உடுத்துவதுதானே? பச்சை புடவைதான் நமது சம்பிரதாயம். ஆ, ஆ. டாக்டர் சாஹிப், காகினூர் கிராமத்தில் நம் ஆட்களின் 400 குடும்பங்கள் முஸ்லிம்களாக மதம் மாறப் போகிறார்கள். காத்திருக்க சொல்லுங்கள். நான் ஏலோ மாநாட்டில் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிடப் போகிறேன். துரதிர்ஷ்டசாலிகளான சகோதர சகோதரிகளே, நம் இயக்கம் கடந்து வந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும் பொழுது வருங்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இனியும் நாம் ஊமைகளாக இருப்பதில் அர்த்தமில்லை. நமக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நம்மை இழிவில் ஆழ்த்தும் ஜாதி சேற்றிலிருந்து மீள்வோம். தடைகளை உடைத்தெறிவோம். சமூக சிறையை தகர்ப்போம். நமக்கு சம மரியாதையும் வாழும் வாய்ப்புகளை தருகின்ற ஒரு புதிய மதத்தை தேர்வு செய்வோம். நான் தாழ்த்தப்பட்ட ஒரு இந்துவாக பிறந்தது எனது துர்பாகியமாகும். அப்படி நான் பிறந்தது எனது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மை கேவலமான நிலைக்கு உட்படுத்தி அந்த இந்து மதத்தை உதறித் தள்ளுவது எனது சக்திக்கு உட்பட்ட விஷயம். ஒன்றை மட்டும் உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நான் ஒரு இந்துவாக பிறந்து விட்டேன். ஆனால் ஒரு இந்துவாக நான் நிச்சயம் இறக்க மாட்டேன். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர்! டாக்டர் பாபா சாஹிப் இது ஒரு துரதிர்ஷ்டமான முடிவு. மதம் என்பது நினைத்ததும் மாற்றிக்கொள்ள ஒரு வீடோ அல்லது ஆடையோ அல்ல. அது அவனுடைய உடலை விட அவனுடைய ஆன்மாவோடு இணைந்த ஒரு பகுதி. டாக்டர் அம்பேத்கரின் சீற்றம் அவரது கண்ணை மறைக்கிறது. லட்சக்கணக்கான பாமர ஜனங்கள் அவர் சொல்லை கேட்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்வு அது நன்மையோ தீமையோ ஜாதி இந்துக்களோடு கலந்தது. செல்வாக்குள்ள எந்த ஒரு மதமும் அம்பேத்கரின் தராசு கொண்டளந்தால் பொருளற்றதாகும். ஆனால் பத்திரிகையாளர்கள் என் கணிப்பை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த அறிஞர் எந்த மதத்தை தழுவினாலும் வருங்கால வரலாற்றில் அவருக்கென்று ஒரு நிலையான இடம் இருந்தே தீரும். டாக்டர் சாஹிப், சர்க்கரை என்னை கொல்லவா? கொஞ்சம். யூ ஃபூல்! சர்க்கரை நோயா? தினமும் காலையில் வேப்பம் கொழுந்தி வெறுமனையோ அல்லது தண்ணீரில் கொதிக்க வைத்து சாப்பிடுங்கள். கசப்பான ஒன்றுதானே. ஆயுள் முழுதும் கசப்பை தவிர வேற எதையுமே அனுபவிக்காதவன் நான். அதை இப்போது நீங்கள் எங்களுக்கு தருகிறீர்கள். டாக்டர், உங்கள் மதமாற்றம் இந்து மதத்திற்கே பேரிடி. பேரிடியா? இதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது மிஸ்டர் பிரதான். தீண்டத்தகாதவர்களை நாங்கள் அனைத்தையும் அசுத்தப்படுத்திக் கொண்டல்லவா இருந்தோம். புனித ஆரியர்களான உங்களையும் கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்து மதத்தை விட்டு நாங்கள் விலகினால் அசுத்தம் எல்லாம் நீங்கி உங்கள் மதம் புனிதமாகிவிடும். பாபா சாஹிப், மத விலகல் உங்களோடு மட்டும் இருக்காது. உங்களை சேர்ந்தவர்களும் பின்பற்றுவார்கள். அதனால் இந்து மதமே அழியும்.
பெரிதாக எதுவும் ஆகப் போவதில்லை மகாராஜ். இந்திய தேசத்தின் சரித்திரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இல்லை இல்லை, இந்துக்கள் மைனாரிட்டி என்றான பின் எப்படி தொடரும்? இந்துக்கள் எல்லோரையும் அழைத்து தீண்டாமையை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் ஒழிப்போம் என்று சபதம் ஏற்க வைக்க உங்களால் முடியுமா? அது அவ்வளவு எளிதா? பிரச்சனையின் பரிமாணத்தை பாருங்கள். அதற்கு நீண்ட அவகாசம் வேண்டும். இந்துக்கள் மனம் மாறுவதற்கு 5 வருடங்கள் வரை நான் காத்திருக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என்ன உத்தரவாதம்? எதை வைத்து நம்பச் சொல்கிறீர்கள்? உங்கள் நல்லெண்ணங்களை எடுத்துச் சொல்லி அவைகளை என்னை நம்பச் சொல்வீர்கள். ஒரு தாழ்த்தப்பட்டவனை சங்கராச்சாரியார் பீடத்தில் அமர்த்தி ஆயிரக்கணக்கில் பிராமணர்களை அவன் காலில் விளை செய்ய முடியுமா? என் பெயர் மிஸ்ஸஸ் ஸ்ட்ரக்சர், அக்ரிஃபாடா மிஷனில் சேவகி. இவர் டாக்டர் ஹென்ரி கிரைன், ஒரு அமெரிக்கர். ஹலோ டாக்டர் கிரைன். ஹலோ. இவர் உங்கள் மத மாற்றத்தை குறித்து பேச வந்திருக்கிறார். அதுவும் என்னை சந்திப்பதற்கு முன் காந்தியை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். ஆம் டாக்டர் அம்பேத்கர், இது விஷயமாக பலரையும் பார்த்தேன். என் கருத்து என்னவென்றால், உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரே மதம் கிறிஸ்துவ மதம். நீங்கள் கிறிஸ்துவத்தை தழுவினால் உலகில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ நாடுகளும் சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில் உங்கள் நிலையை உயர்த்தும். கிறிஸ்தவராக மாறுவதற்கு இந்தியர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இருக்காது என்று நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர், ஒரு பைபிள் வசனம் உலகம் ஏழைகளுக்கே உரியது. எந்த பைபிளை நீங்கள் இதற்கு மேற்கோள் காட்டுவீர்கள் மிஸ் ட்ரெஷர்? புனித பைபிளைத்தான். அது சரி, எந்த பதிப்பென்று கேட்கிறேன். புதிய பதிப்பா, கிங் ஜேம்ஸ் பதிப்பா, அல்லது ராணி எலிசபெத் காலத்தைச் சேர்ந்த பதிப்பா? மிஸ் ட்ரெஷர், நீங்கள் எப்போதாவது பைபிளை பற்றி குக் எழுதிய விரிவுரையை படித்ததுண்டா? நன்றாக ஆராய்ந்து எழுதப்பட்ட புத்தகம் அது. அதோடு உங்களால் முடிந்தால் பிராணன் அவர்கள் எழுதிய இயேசுவின் கதையையும் கலீல் ஜிப்ரானின் மனிதகுமாரன் இயேசு என்ற புத்தகத்தையும் படி. உங்களுடைய கிறிஸ்தவ மதத்தின் பல புதிய கோணங்களை அவை உணர்த்தும். டாக்டர் அம்பேத்கர், பூனாவில் நடைபெறும் எங்கள் திருச்சபையில் மாநாட்டுக்கும் திருப்பணி கழகத்திற்கும் தாங்கள் வர வேண்டும். பைபிளை பற்றி நிறைய அறிந்திருக்கிறீர்கள். தெரிந்ததை சொன்னேன். பாபா சாஹேப், முஸ்லிம்கள் தீண்டத்தகாதவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறார்கள். நீங்கள் எங்கள் மதம் மாறினால் அரசியல், சமூகம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் உங்கள் மக்களுக்கு சம அந்தஸ்தையும் உரிமைகளையும் வழங்குவோம் என உறுதி கூறுகிறோம். நன்கு அறிவீர் பாபா சாஹிப், எங்களுடைய மதம் கடவுள் ஒருவரே என்ற நம்பிக்கை உடையது. எங்கள் மதம் பின்பற்றும் அனைவரையும் சமமாக பாவிப்பது. தாழ்த்தப்பட்டவர்கள் மதம் மாற்றத்தால் பெற விரும்பும் நன்மைகளை எல்லாம் எங்கள் மதம் நிச்சயம் நிறைவேற்றக்கூடியது. மகாபோதி சங்கத்திலிருந்து ஒரு தந்தி. டாக்டர் அம்பேத்கர், உங்களையும் உங்கள் இன மக்களையும் எங்கள் புத்த மதம் அன்போடு வரவேற்கிறது. எங்கள் புத்த மதத்தில் நீங்கள் இணைய வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களோடு இணைபவர்களை நாங்கள் சமமாக நடத்துவோம். எங்களிடம் ஜாதி பாகுபாடு இல்லை. தகுந்த பதிலை எதிர்பார்க்கிறோம். தொண்டர்களை அனுப்புகிறோம். இந்த தேர்தலில் காங்கிரசும் சர்தாரும் உங்களை அழிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. நீங்கள் சர்தார் பட்டேலின் அறிக்கையை படித்தீர்களா? படித்தேன். நாங்கள் மதம் மாறினால் வகுப்பு வாரி சலுகைகள் எதுவும் கிடைக்காது என்று கூறியிருக்கிறார். பாருங்கள் டாக்டர், நான் இங்கு உங்கள் நண்பனாக வரவில்லை. இந்து மகாசபையின் அதிகாரபூர்வமான பிரதிநிதியாக பேசுவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறேன். உங்கள் கருத்துக்களும் தேசப்பற்றும் எங்களுக்கு நன்கு தெரியும். நீங்கள் இஸ்லாத்திற்கோ கிறிஸ்தவத்திற்கோ மாற மாட்டீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். நான் செய்ய வேண்டியதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். அதோடு எனது தேசப்பற்றுக்கு யாருடைய சான்றிதழும் தேவையில்லை. இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பற்றி உங்கள் அனைவரையும் விட எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் கூறிய அந்த 2 மதங்களில் எந்த மதத்தில் நாங்கள் சேர்ந்தாலும் அந்த மாற்றம் இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்தும் என்பதும் எனக்கு மிக நன்றாக தெரியும். உரிமைகள் எதுவும் இல்லாத எங்களை அது எந்த விதத்தில் பாதிக்கும்? டாக்டர், நீங்கள் சீக்கிய மதத்தில் சேர்ந்தால் கூட எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்களுக்கு எழுத்து மூலமாகவும் உறுதி தருகிறோம். இந்து மகாசபை உங்கள் சலுகைகளுக்காக உயிரை கொடுத்து போராடும். பிராமணர்கள் எவ்வளவு தந்திரமானவர்கள் என்று உங்கள் பேச்சிலிருந்தே நன்றாக புரிகிறது. அன்புள்ள பாபுராவ், டாக்டர் முன்ஷேவுக்கு என் மதமாற்றத்தின் மேல் உள்ள கவலையை கவனித்தாயா? மதம் மாற்றத்தினால் நாம் அடைய போகும் நன்மைகள் என்ன என்று சிலர் கேட்டார்கள். நான் அவர்களுக்கு அளித்த பதில், இந்தியாவுக்கு சுயராஜ்யம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தீண்டத்தகாதவர்களுக்கு மதமாற்றம். 2லுமே எனது அடிப்படை நோக்கம் விடுதலை.
காந்தியின் அகிம்சை கொள்கையை வலியுறுத்தி யுத்தத்தில் பிரிட்டனை ஆதரிக்கிறது. ஆனால் யுத்த முடிவில் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு சர்வாதிகாரத்திற்கு எதிரான யுத்தம் என்பதால் அம்பேத்கரின் தொழிலாளர் சுயேட்சை கட்சியோ நிபந்தனையற்ற ஒத்துழைப்பை தந்திருக்கிறது. நாசிசம் வருங்கால சமுதாயத்திற்கு ஒரு பேர் அச்சுறுத்தல் என்பது எனது திடமான கருத்து. இது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையேயான போராகும். இந்த எதேச்சதிகாரத்திற்கு தார்மீக அடிப்படையோ பின்னணியோ இல்லை, இன மேலாண்மையே காரணம். காங்கிரசார் இந்த விஷயத்தை சிறிதளவும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் பிரிட்டிஷாருக்கு பதிலாக நாசிகள் வருவதை விரும்புகிறார்களா? ஏன் அழுகிறீர்கள் மிஸ் எப்ஸ்டைன்? உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நான் ஒரு யூத பெண். பூர்வீகம் ஜெர்மனி. என் குடும்பம் அங்குதான் இருக்கிறது. தலைமறைவாக்கி விட்டார்கள். அவர்களை காணவில்லை. அதுதான் என் கவலை. I'm so sorry. டாக்டர் அம்பேத்கர் பிரிட்டிஷ் அரசுடன் ஆட்சியில் பங்கு கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்கிறார். அவர்களுடைய ஒத்துழைப்பால் தான் தொழிலாளர்களின் துயர்களை நீக்கவும் மக்கள் கல்விக் கழகத்தை நிறுவவும் தன்னால் முடிந்தது என்றும் அவர் கூறினார். அன்புள்ள ட்ரிஷருக்கு ஒரு துயரச் செய்தி. ஃபென்னி இறந்து விட்டார். பைபிளை பற்றி நான் புத்தகம் எழுதுவதாக அவருக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் காங்கிரசும் காந்தியும் தீண்டத்தகாதவர்களுக்கு என்ன செய்துவிட்டார்கள் என்ற முக்கியமான இன்னொரு புத்தகத்தை அவருக்கு அர்ப்பணித்தேன். அவரும் இறக்கும் முன்பே அதை ஏற்றுக்கொண்டது எனக்கு திருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி இல்லை பாபா சாஹேப். பூப்ராகம் வாசிக்கும் போது மத்தியமத்திற்கு இடம் இல்லை. அதாவது சாதா பகரே சரிகா. இப்பொழுது இருவரும் சேர்ந்து வாசிப்போம். மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த அரசியல் நிர்ணய சபை உறுதியாகவும் பெருமையுடனும் இந்தியாவை சர்வ வல்லமையுள்ள ஒரு குடியரசாக அறிவிக்கிறது. வருகிற நாட்களில் நாம் ஆள்வதற்கு அரசியல் சட்டத்தை உருவாக்கவும் இது உறுதி பூண்டிருக்கிறது. ஒரு திருத்தத்தை நான் முன்வைக்கின்றேன். இந்திய அரசியல் நிர்ணய சபை விவாதங்களில் முஸ்லிம் லீகும் இந்திய சமஸ்தானங்களும் அவர்கள் விரும்பினால் கலந்து கொண்டு விவாதிக்க ஏதுவாக தீர்மானத்தை நிறைவேற்றுவதை தள்ளி வைக்கலாம். நான் இப்பொழுது டாக்டர் அம்பேத்கரை இந்த அவையில் பேச அழைக்கிறேன். தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தின் மீது எனது கருத்தினை தெரிவிக்க என்னை இங்கே அழைத்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய நிலையில் அரசியல், சமுதாய, பொருளாதார ரீதியாக பிளவுபட்டுள்ளோம். கொள்கைகளில் நமக்குள்ளே முரண்பாடு அதிகம். அத்துடன் மேலும் ஒரு படி சென்று சொல்ல வேண்டுமானால், அத்தகைய ஒரு அமைப்பிற்கு நானே ஒரு தலைவன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இவ்வளவு வேறுபாடுகளுக்கு இடையிலும் ஒரு ஆறுதலான உண்மை என்னவென்றால், உலகின் எந்த ஒரு சக்தியாலும் நம் நாடு ஒரே நாடாக உருவாகுவதை தடுத்து நிறுத்த முடியாது. நான் சிறிதும் தயக்கமின்றி கூறுவேன், இந்தியாவை பிரிக்க வேண்டும் என்று முஸ்லிம் லீக் முயற்சி செய்து வருகிறது. அவர்களால் அது முடியாத காரியம் என்பதையும், ஒன்றுபட்ட பாரதமே அவர்களுக்கு நன்மை அளிக்கும் என்பதையும் ஒரு நாள் அவர்கள் உணர்வார்கள். நீங்கள் பாகிஸ்தான் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறீர்களா? நல்லது டாக்டர் அம்பேத்கர். உங்கள் புத்தகமான பாகிஸ்தான் சிந்தனைகளில் நீங்களே எழுதியிருக்கிறீர்களே, இந்துக்களின் பார்வையில் பாகிஸ்தான் முஸ்லிம்களின் கனவு என்றும், ஆனால் முஸ்லிம்களின் பார்வையில் அது ஒரு நிஜம் என்றும், இல்லையா? இல்லை மிஸ்டர் ஜின்னா, உங்கள் இருதேச கொள்கையை நான் எதிர்க்கிறேன். இங்கிருந்து கொண்டே சிறுபான்மையினர் உரிமைக்காக நாம் போராட வேண்டும். இல்லை, அந்த கட்டம் தாண்டிவிட்டது. பாகிஸ்தான் இப்பொழுது தனிநாடாக போகிறது. தீண்டாமை எல்லா விதங்களிலும் அடியோடு அகற்றப்பட்டது.
அதை எங்கே யார் செயல்படுத்தினாலும் அது சட்டப்படி குற்றமாகும். महात्मा गांधी की महात्मा गांधी के महात्मा गांधी की महात्मा गांधी के महात्मा गांधी की பல கோளாறுகள் பாபா சாஹிப். நீரிழிவு, மூட்டு வீக்கம், உயர் ரத்த அழுத்தம், நரம்பு தளர்ச்சி, சிக்கலான நிலை. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில மருந்துகள் சொல்கிறேன். இவர் என் சக டாக்டர், டாக்டர் சாரதா கபீர். உணவு பத்தியங்களை பத்தி உங்களுக்கு சொல்வார். டாக்டர், மன்னிக்க வேண்டும், மற்ற நோய்களை பார்த்துட்டு வருகிறேன். மறக்காம தினமும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். பத்திய உணவு சாப்பிடுறதோட உடற்பயிற்சியும் செய்யணும். உடற்பயிற்சியா? கஷ்டம். அதை பார்த்தா முடியுமா? நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னா செஞ்சுதானே ஆகணும். இந்த நாட்டுக்கும் உங்க மக்களுக்கும் நீங்க தேவை. நான் வேணும்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்க மனைவி கிட்ட விளக்கமா சொல்லட்டுமா? என் மனைவியை இழந்து 12 வருடங்கள் ஆகிறது. ஐம் சாரி. இருந்தாலும் உங்களை பாத்துக்கிறதுக்குன்னு யாராவது இருப்பாங்க இல்லையா? இல்லை, யாருமே இல்லை. நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மிஸ்டர் ஜெயகர் அரசியல் நிர்ணய சபையில் இருந்து விலகிவிட்டார். பம்பாய் சட்டமன்ற காங்கிரஸ் அவரிடத்தில் நீங்கள் அமர விரும்புகிறது. நீங்கள் ஏற்பீர்களா? 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை பழித்தூற்றி பேசிய பிறகு அரசியல் நிர்ணய சபைக்கு இப்போது காங்கிரஸ் என்னை அனுப்புகிறது. உங்கள் கட்சியினர் நிம்மதியாக என்னை வேலை பார்க்க விடுவார்களா? தேசம் நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறது என்று தெரியும். உங்கள் தொண்டு தேவை. அனைவரும் கட்சி பாகுபாடு இல்லாமல் உழைத்து புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும். மிஸ்டர் பாட்டீல், காந்திஜியிடம் இதை பற்றி பேசிவிட்டீர்களா? ஆம், பாபுஜிக்கு தடை இல்லை. ஜவஹர் சரி என்கிறார். ராஜேந்திர பிரசாத் உங்கள் சேவையை விரும்புகிறார். கேட்கவே சந்தோஷமாக இருக்கிறது. காங்கிரஸ்காரர் அல்லாதவரும் ஒரு தேசியவாதியாக இருக்க முடியும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் அனைவரும் உணர்ந்தீர்களே. அமைச்சர்கள் தேர்வில் உங்களுக்கு திருப்தி தானே பாபுஜி? நமஸ்தே. சட்ட அமைச்சர் யார் ஜவஹர்? அரசியல் சட்டத்தை வடிவமைக்க வேண்டுமே. அதற்காக உலகம் முழுவதும் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து வருகிறோம். உலகெங்கிலும் இருந்தா பாதிக்கப்பட்டவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் சட்டங்களை இயற்ற வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் எப்படி ஜவஹர்? வரலாறு நம்மிடையே பெரும் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது. என்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை இந்த கடமைகளை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருகிறேன். நான் உங்களை எதற்காக அழைத்தேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இந்தியாவின் தேசிய அரசாங்கத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்பது என் ஆசை. சம்மதம் தானே? எந்த இலாக்கா என்பதை பொறுத்திருக்கிறது. சட்டம், அதில் எனக்கு போதிய பணி இருக்குமா? இருக்கிறது, கவலை வேண்டாம். பல புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும். ஆம், இந்து சட்ட மசோதாவே இன்னும் நிலுவையில் உள்ளது. அதையும் நாம் சீக்கிரம் நிறைவேற்ற வேண்டும். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒன்று சேர்ந்து பணிபுரிவோம். அன்புள்ள பாபுராவ், இந்தியா இன்று ஒரு சுதந்திர நாடு. ஆனால் இந்த சுதந்திரத்தை அது பேணி வளர்க்குமா? நேரெதிரான கொள்கைகள் கொண்ட பல அரசியல் கட்சிகள் தங்களின் ஜாதிகளையும் கொள்கைகளையும் விட்டுக் கொடுத்து இந்தியாவை உயர்த்துமா? நம் உடலில் கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை நம் சுதந்திரத்தை காக்க நாம் உறுதி பூண வேண்டும். ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்கு. நீங்க இனிமே சர்க்கரையே சேர்த்துக்க கூடாது. உங்களுக்கு யார் டீ போடுறது?
அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா எப்படி? இனிமே பழங்களும் அரிசி சோறும் கூடாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்த வாரம் உங்களுக்கு செக்கப் இருக்கு. எனக்கு டெல்லியில் சட்ட வரைவு கூட்டம் இருக்கிறது. அங்க ஒரு வாரம் தங்கி இருக்க வேண்டும். அங்க உங்களை யார் கவனிச்சுக்க போறாங்களோ தெரியல. அன்புள்ள சித்ரே, அரசியல் சட்ட வரைவில் என் வேலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. என் உடலோ சிறு சமத்தை கூட தாங்க மறுக்கிறது. பல இரவுகளை கொடிய வலியோடும் தூக்கமற்றும் கழிக்கிறேன். என் நலத்தை பரிவோடு பேணும் ஒருவரை கூட வைத்துக் கொள்ளும்படி நீங்கள் கூறிய யோசனையை பரிசீலித்தேன். டாக்டர் சாரதா கபீரை மணக்க முடிவு செய்திருக்கிறேன். சாப், காந்திஜி சுட்டுக் கொல்லப்பட்டார். பிரார்த்தனை கூட்டத்திற்கு போகும்போது டாக்டர் அம்பேத்கர், இதில் கையெழுத்திடுங்கள். பிறகு அவர் போராட்டம். நான் உங்களை இப்பொழுது கணவன் மனைவியாக அறிவிக்கின்றேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். மிஸ்டர் பிரசிடென்ட் சார், கமிட்டி தயாரித்துள்ள அரசியல் சட்ட முன்வரைவை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அத்துடன் இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளுமாறும் தங்களை வேண்டுகிறேன். மிஸ்டர் பிரசிடென்ட், இந்த சட்டங்களை ஏற்றும் பணியில் தன்னுடைய கடுமையான உழைப்பையும் முழு ஈடுபாட்டினையும் டாக்டர் அம்பேத்கர் காட்டியதை மற்ற உறுப்பினர்கள் போல் நானும் அறிவேன். இந்த சபையினர் மிக நன்கறிந்திருப்பார்கள். நீங்கள் ஏற்படுத்திய 7 பேர் குழுவில் ஒருவர் ராஜினாமா செய்துவிட்டார். அவருக்கு மாற்றாக யாரும் நியமிக்கப்படவில்லை. ஒருவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அந்த காலியிடமும் நிரப்பப்படவில்லை. மற்றொரு உறுப்பினர் தன்னுடைய சொந்த மாநில விவகாரங்களிலே ஈடுபட்டிருக்கிறார். மேலும் இன்னும் விவரமாக கூற வேண்டும் என்றால் 1-2 உறுப்பினர்கள் தற்போது டெல்லியிலேயே இல்லை. ஒருவேளை உடல்நலக் குறைவினால் அவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது அரசியல் சட்டங்களை ஏற்றுகின்ற முழு சுமையையும் டாக்டர் அம்பேத்கரை ஏற்க நேர்ந்தது. அதற்காக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி கூற வேண்டும். இந்த சபையின் பாராட்டுதல் அனைத்திற்கும் நான் மட்டும் உரியவன் அல்ல. கமிட்டியின் பரிசீலனைக்கு அடிப்படை வரைவை தயாரித்த அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகர் சர் B.N. ராவ் அவர்களுக்கும் இந்த சபையின் பாராட்டுதலில் பங்குண்டு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றும் இதற்காக உழைத்த வரைவு கமிட்டியின் மற்ற உறுப்பினர்களும் இந்த பாராட்டுக்குரியவர்கள். நாம் உருவாக்கிய சட்டத்தின் சிறப்புகளை குறித்து நான் இந்த சபையில் பேசப்போவதில்லை. ஏனென்றால் எவ்வளவு சிறந்த சட்டமாக இருந்தாலும் அதனை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒருவேளை மோசமானவர்களாக அமைந்துவிட்டால் அந்த சட்டம் நன்மை பயக்காது. ஆனால் சட்டம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக அமைந்துவிட்டால் அதே மோசமான சட்டம் கூட நன்மையே பயக்கும். ஆகவே அவையோர்களே, மக்களாலும் கட்சிகளாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வரவிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற விவரம் நமக்கு தெரியாத பட்சத்தில் நாம் இயற்றிய சட்டங்களை இங்கு விமர்சிப்பது சரியானதல்ல என்பது என் கருத்து. நன்றி. இங்கு அவைத்தலைவராக இந்த சபையின் நடவடிக்கைகளை தினசரி கவனித்தவன் என்ற வகையில் எவராலும் செய்ய இயலாததை மிகுந்த ஊக்கத்துடனும் ஈடுபாட்டுடனும் கமிட்டி உறுப்பினர்கள் செய்ததை என்னால் உணர முடிந்தது. முக்கியமாக டாக்டர் அம்பேத்கர் அவர் உடல் நலிவையும் பொருட்படுத்தாது உழைத்தது பாராட்டுக்குரியது.
பெண்களின் நிலையை உயர்த்தும் நோக்கில் டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய இந்து கோட் மசோதாவை நிறைவேற்றுவதில் நேரு தீவிரமாக இருக்கிறார். ஒரு சமுதாயத்தின் உயர்வு அதன் பெண்களின் நிலையை கொண்டுதான் கணிக்கப்படும் என்றும் அவர் நம்புகிறார். இந்து கோட் மசோதா தாக்கல். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், இந்து கோட் மசோதாவை, இந்து கோட் மசோதாவை. இந்து சட்ட மசோதா இந்து தர்ம சாஸ்திரத்துக்கே அவமானமாகும். இந்த சட்ட மசோதா நமது ஆச்சாரங்களையும் புனிதங்களையும் கேவலப்படுத்துகின்றது. நமது சாஸ்திரங்களை பற்றி அம்பேத்கருக்கு என்ன தெரியும்? சமஸ்கிருதம் தெரியுமா? வேதம் தெரியுமா? பழி வாங்குவதற்காக ஒட்டு மொத்தமாக இந்து தர்ம சாஸ்திரத்தையே இந்த சட்டம் மூலம் அழிக்க பார்க்கின்றார். ஆண்டவன் நமக்கு வழங்கிய புனிதமான சட்டங்களை ஒரு தீண்டத்தகாதவன் மாற்றுவதை அனுமதிப்பதா? கூடாது, கூடாது. ரத்த ஆறு ஓடட்டும். ஒரு மிலேச்சன், ஒரு அசுத்தன், ஒரு தீண்டத்தகாதவன் ஆண்டவர் கிருஷ்ணரால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் அருளப்பட்ட பகவத்கீதையை, வேதங்களை, பகவான் மனுவின் தர்ம சாஸ்திரங்களை களங்கப்படுத்துவதா? இந்து சட்டங்களை, இந்து சட்டங்களை அம்பேத்கர், அம்பேத்கர். அன்புள்ள பாபுராவ், இந்து சட்ட மசோதாவுக்கு எல்லா தரப்பினரிடம் இருந்தும் பெரும் எதிர்ப்பு. சித்தார்த்தா கல்லூரிக்காக மடிகேற்கர் செய்யும் புத்த சிலை முடிவடையும் நிலையில் உள்ளது. புத்த மதத்தை தழுவும் என் முடிவும் முடிவடையும் நிலையே. சிறு வயதிலிருந்தே எனக்கும் புத்த மதத்தின் மேல் ஆர்வம் அதிகம். காரணம், புத்தரின் வாழ்க்கை என்ற புத்தகத்தை நான் படித்ததுதான். அந்த புத்தகத்தின் ஆசிரியரும் என் தந்தையின் நண்பருமான தாதா கெலூஸ்கர் அதை எனக்கு பரிசாக தந்தார். புத்த மதம் ஒன்றுதான் அறிவு, கருணை, சமத்துவம் என்ற 3 நெறிகளை போதிக்கிறது. உலகில் நிலவும் உழைப்புச் சுரண்டலை நீக்குவதற்கு புத்த மதம் ஒன்றுதான் மருந்து. புத்த நெறியையும் பொது உடைமை நெறியையும் ஒன்று போல எண்ணி மக்கள் மயங்குகிறார்கள். அடிப்படையில் பொது உடைமை இம்சை, புத்த நெறி அகிம்சை. அது ஒரு ஜனநாயக முறை. அதனால்தான் லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களோடு சேர்ந்து நானும் புத்த மதத்தை தழுவ முடிவு செய்துள்ளேன். சாஹிப், பிரதமரிடமிருந்து கடிதம். இதை படி. இந்து சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு உள்ளேயும் வெளியேயும் பலமாக இருப்பது உங்களுக்கே தெரியும். இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் இந்த தொடரில் நிறைவேற்ற முடியாது. உங்களுக்கு இது பெரும் ஏமாற்றம் என்பதை அறிவேன். திருமணம், விவாகரத்து பகுதிகளும் இதோடு சேர்த்து தள்ளி போட வேண்டியுள்ளது. அதனால் அநியாயம், அக்கிரமம். ராட்டோ, இங்க வந்து நான் சொல்வதை எழுதிக்கொள். நான் என் பதவியை ராஜினாமா செய்ய பல நாட்களாக யோசித்து வந்தேன். நாங்கள் தாக்கல் செய்த இந்து சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்ற ஒரே நம்பிக்கைதான் என்னை இதுவரை தடுத்து வந்தது. ஆனால் அது உதாசீனப்படுத்தப்பட்ட பின், அதுவும் திருமண விவாகரத்து பகுதிகள் புதைக்கப்பட்ட பின், இந்த பதவியில் நான் நீடிப்பதற்கு எனது மனசாட்சி இடம் தர மறுக்கிறது. இந்து சட்ட மசோதா என்பது இந்த நாட்டில் இதுவரை எவருமே முயற்சிக்காத ஒரு மிகப்பெரிய சமூக சீர்திருத்த நடவடிக்கை ஆகும். நம் இந்து சமுதாயத்தில் ஜாதிகளுக்கு இடையிலும் இனங்களுக்கு இடையிலும் ஆண் பெண் இருபாலருக்கும் இடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை முதலில் களையாமல் வெறும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு மட்டுமே சட்டங்களை இயற்றுவது நம் சட்ட கோட்பாடுகளை கேலி செய்வதற்கும் சாணக்குவியலின் மேல் மாளிகை கட்டுவதற்கும் ஒப்பான ஒன்றாகும்.
மனித சமுதாயத்தை காக்க ஒரு நாள் இந்தியா மட்டுமல்ல இந்த உலகமே புத்த மதத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே நாகபுரியில் 1956 அக்டோபர் மாதம் தேசத்துக்கு சிறு கேடு வராத வழியைத்தான் காலம் வரும்போது நான் தேர்வு செய்வேன் என்று காந்திஜிக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். அதோடு நான் புத்த மதத்தை தேர்வு செய்து அதோடு இணைவதால் இந்த நாட்டிற்கு பெரிய அளவில் நன்மையைத்தான் செய்கிறேன். ஏனெனில் இந்திய பண்பாடுகளில் புத்த மதம் ஒரு பிரிக்க முடியாத அம்சம். இதனால் உங்களுக்கு அளிக்கப்படும் பிரதிநிதித்துவத்தையும் சலுகைகளையும் நீங்கள் இழக்க நேரிடுமே. பிராமணர்கள் இதே சலுகைகளுக்காக தீண்டத்தகாதவர்களாக மாற தயாராக இருப்பார்களா? எதற்காக மதம் மாறுகிறீர்கள்? இதே கேள்வி உங்களை பெற்றவரிடமோ முன்னோரிடமோ ஏன் கேட்கவில்லை? எங்கள் முயற்சிகள் எல்லாம் அடிப்படை மனித உரிமைகளையும் கிடைக்க வேண்டிய சுயமரியாதையும் பெறுவதற்கே. அதற்கு ஏன் புத்த மதம்? காரணம், புத்த மதத்தின் அடிப்படை கொள்கைகள் நன்னெறியும் நல்லறமும் ஆகும். ஆனால் இந்து மதம் அப்படி அல்ல. இந்து மதம் அனுசரிக்கும் சமூக நெறிகள் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டவை. ஆனால் புத்த மதத்தில் ஜாதிகள் என்றொன்றே கிடையாது. காரணம், புத்தரின் கொள்கைகள் நவீனமானவை, அறிவு சார்ந்தவை, எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை. அதில் மூட நம்பிக்கையே கிடையாது. அவர் நம்மை சிந்தித்தும் தெளிவு பெற்றும் வாழச் சொல்கிறார். புத்தரை தவிர மற்ற எல்லா மத ஸ்தாபகர்களும் தங்களை மனிதகுல இரட்சகர்கள் என்று கூறிக்கொண்டார்கள். ஆனால் புத்தர் ஒருவரே தான் ஒரு வழிகாட்டி என்பதோடு மட்டும் நின்று கொண்டார்.